பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, தஜ்வீத் பயிலுவோம் வெளி வழியின் பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பில் 16வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் அடுத்து ஒரு சூரா குல் சூராக்கள், 2 குல் சூராக்கள் மாஷா அல்லாஹ் நாம் பயிற்சி எடுத்தோம். அடுத்ததாக அதன் வரிசையில் 3வது சூரத்துல் ஃபலக், அதனுடைய 2 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், பிராக்டிஸ் பண்ண போகிறோம். இதில் நாம இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபலக்ல மாஷா அல்லாஹ் நிறைய கல்கலாக்கள் இருக்கு, அதே மாதிரி இஹ்ஃபாக்கள் இருக்கு. இதுலயும் சில தஜ்வீத் சட்டங்கள் இடம்பெறக்கூடிய ஒரு சூரா தான். இதுல இன்ஷா அல்லாஹ் ஒரு டிப்ஸ் நம்ம இப்ப தெரிஞ்சுக்குவோம். இதுல என்ன டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, பொதுவா உடலுக்கு என்று வார்ம் அப் இருக்கு. கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, ஜாயின்ஸ் அசைக்கிறது, நெக் மூவ்மெண்ட், இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஆர்கன்ஸ்ல இந்த சிறிய உறுப்புகள் ஓதுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய உதடுகள், நாக்கு, இதுக்கு கூட என்ன இருக்குன்னா, நாக்கு, தொண்டை, உதடுகளை கூட நம்ம வார்ம் அப் பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு தம்மா சொல்லும் போது வாவ் ஊ, வாவ் இல்ல தம்மா ஊ சொல்லும் போது உதடு குவியும். இந்த பிராக்டிஸ் இருக்கு. இது நம்ம பிராக்டிஸ் நல்லா எடுத்தா தான் ஓதும் போது வரும். எப்படி நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி குனிஞ்சு எந்திரிச்சா, ஓடினா, காலை கட்டி நம்ம நடந்து ஓடி குனிஞ்சு எந்திரிச்சு நிமிந்து இதெல்லாம் பண்ணும் போதுதான் அப்ப அந்த விளையாட்டின் போதும் வேகமா வரும். அப்ப வரும்போது நம்மளுக்கு சுலுக்கிக்காது அல்லது பெர்ஃபெக்டா ஸ்பீடா வருங்கிறதுக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம். அதே மாதிரி முன்னாடி இந்த மாதிரி சொல்லி பழகணும். ஊ ஊ நூது அந்த மாதிரி நம்ம அந்த வாவ் சொல்லும் போது இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி நம்ம பழகிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஷா அந்த எக்ஸாம்பிளா பாருங்க. உதட குவிச்சு சொல்லி பாருங்க. 2 தடவை குவிக்கணும். இத நம்ம கவனம் இல்லாம அஊது அப்படின்னு சொல்லிடுவோம். நஅபுது உதட குவிக்காம சொல்லிடுறோம். சூராத்து 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 அப்படி இல்ல, சூராத்து சூக்கும் சரி தூக்கும் சரி குவியணும். சூராத்து சூராத்து. அதே மாதிரி அல் காஃபிரூன், சூராத்துல் காஃபிரூன், ரூன் ரோன் ரோன் கூட தான் சொல்லலாம், தடிப்பமா கூட சொல்லலாம் ரோன் ரோன். ஆனா ரூன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், உதடு குவியும். பெர்ஃபெக்டான தம்மாவாக அது அப்படி ஆகும். ஸோ வாவ் சொல்லும் பொழுதும் தம்மா சொல்லும் போதும் உதடு குவிக்கப்பட வேண்டும். அதற்கு பயிற்சிகள் நம்ம வார்ம் அப் மாதிரி முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா குரான் ஓதும் போது அது வரும். எப்படி வார்ம் அப் எடுக்காம போய் டக்குன்னு நம்ம மேட்ச்ல போய் இறங்கும் போது நம்மளுக்கு விளையாட வராதோ, நடக்க வராதோ, நடந்தாலும் ஓடினாலும் நம்ம டக்குன்னு பிடிச்சிக்குதோ, அந்த மாதிரி வார்ம் அப் இல்லாம இந்த மாதிரி எந்த பிராக்டிஸ் இல்லாம நம்ம ஓதும் போது நம்ம இம்பெர்ஃபெக்டா ஓதுவோம். அதுக்காக குரான் ஓதும் போது நம்மளுக்கு எங்கேயும் சுலுக்கிக்க போறது இல்லை, பிடிச்சிக்க போறது இல்லை. ஆனா பெர்ஃபெக்ட் இல்லாம போகுதே. அதனால பிராக்டிஸ் பண்ணும்போது தம்மா பிராக்டிஸ் போயும் இருக்குல்ல, அதனை உதட குவிச்சு நல்லா சொல்லி பிராக்டிஸ் பண்ணும். கண்ணாடி முன்னாடி இருந்து சொல்லுங்க. மூ பூ ஊ ஃபூ அதை ஃபுல்லா சொல்லுங்க. உதட குவிச்சு சொல்றீங்களான்னு பாத்துக்கிறீங்க. தப்பா நீங்க உதட குவிலன்னா நீங்களே நிறுத்தி நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரி, சூரத்துல் ஃபலக் இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஓகேங்களா? அப்ப குல் 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 இது காஃபிரூன்லயே படிச்சிட்டோம். குல் ஹுவல்லாஹு அஹத்லயும் படிச்சோம், இஹ்லாஸ்லயும் படிச்சோம். குல் அதேதான். அஊது அஊது இது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ல படிச்சோம். அதேதான் அஊது குல் அஊது. அல்லாஹ் குர்ஆனுடைய வார்த்தைகளை அப்படி எளிமையா தான் வச்சிருக்கான். ஒரு இடத்துல பயன்படுத்துறது திரும்ப பயன்படுத்துவான். ஒரு இடத்துல ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாலே திரும்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதையே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓதிடலாம். குல் அஊது குல் அஊது பிரப்பில் ஃபலக். நிறுத்தும் போது நம்ம கல்கலாவோட தான் நிறுத்தம். ஏன்னா சுக்குன் ஆக்கிறதுனால கல்கலாவ் ஆயிடுது. ஓகேங்களா? பிரப்பில் ஃபலக் பிரப்பில் ஃபலக். அப்ப ரா திக்னஸ் ஏன்னா ஃபத்ஹா இருக்கு, அதனால தடிப்பமான ரா. பிரப்பில் பிரப்பில் இல்ல, ரப்பில் ஆலமீன் நம்ம படிச்சிட்டோம். ஓகேங்களா? பிரப்பில் ஃபலக் பிரப்பில் ஃபலக் ஃபலக் ஃபலக். சொல்லுங்கள். கொஞ்சம் மிஸ் ஆர்டரா இருக்கு. நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஆர்டர்ல இருந்து பார்த்து இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பில் ஃபலக். சொல்லுங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்பதாக இதை நாம் ஓதுவோம். காஃப்ல இருக்கக்கூடிய ஹைனஸ் அது தரிப்பமா சொன்னோம். ஐன் கரெக்டா வரணும், ரால ரா வரணும். அதே மாதிரி ஃபலக் காஃப்ல கல்கலா வரணும், அந்த ஹைனஸ் இருக்கணும். ஃபலக் ஃபலக் இல்ல ஃபலக் ஹையா கல்கலா பண்ணணும். ஓகே? மின் ஷர்ரி மா خلق மின் ஷர்ரி மா خلق. மின் ஷர்ரில இஃபா இருக்கு. மின் ஷர்ரி நாக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கணும். மின் ஷர்ரி நிறைய பேருடைய இஃபா இதுதான் இஃபா நினைச்சுப்பாங்க. மின் ஷர்ரி கிடையாது. ஓகேங்களா? மின் ஷர்ரி மின் ஷர்ரி இஃபா இருக்கு. ஓகேங்களா? மா خلق 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 இல்ல خلق
வாய் ஓப்பன் பண்ணி ஹையா சொல்லணும். ஓகேங்களா? அதுலேயும் கல்கலா இருக்கு. இந்த சூறாவுடைய ஃபினிஷிங் ஃபுல்லாமே கல்கலா. அல்லாவுடைய வசனங்கள் அப்படி அல்லாஹ் நிறைய இடங்கள் எதுகையும் மூனையும் பயன்படுத்தியிருக்கான். சூரா இஹ்லாஸ் அனைத்துமே தாலில் முடிந்தது, கல்கலாவாகவும் முடிந்தது, அது தாலில் முடிந்தது. ஆனால் ஃபலக்ல 3 கல்கலா எழுத்துக்கள் அல்லத்துல பயன்படுத்தி இருக்கிறான். காஃப் பா தால். இந்த 2 வசனங்கள் காஃப்ல முடிகிறது. ஓகேங்களா? மின் ஷர்ரி மா ஹலக், மின் ஷர்ரி மா ஹலக், மின் ஷர்ரி. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், கேட்டு சொல்லுங்க. அதே மாதிரி வந்துடும். ப்ராப்பரா இதே மாதிரி நீங்க பண்றீங்கன்னா செக் பண்ணிக்கிறீங்க. மின் ஷர்ரி, மின் ஷர்ரி. ஷர்ரி தான், ஷர்ரி மென்மையா தரிப்பமா சொல்லக்கூடாது. அது சில பேர் ஷர்ரி அப்படின்னு ராவை தரிப்பமாக்கி ஃபர்ஸ்ட் சுக்குன தரிப்பமாக்கி இதை மென்மையாக்கணுமான்னு கேட்பாங்க. அந்த எந்த வேலையும் அந்த எந்த சர்க்கஸும் பண்ண தேவையில்லை. மொத்தமாவே மென்மையா சொல்லுங்க. ஷர்ரி ஷர்ரி, மின் ஷர்ரி, மின் ஷர்ரி, மின் ஷர்ரி. வந்துருச்சா? மா ஹலக், மா ஹலக், மா ஹலக். ஹலக் ஹ அப்படின்னு சொன்னா மட்டும் பார்த்தாது. ஹ ஹையாவும் சொல்லணும். خلق من شر ما خلق. சொல்லுங்க. من شر ما خلق، من شر ما خلق. قل أعوذ برب الفلق، من شر ما خلق، من شر ما خلق، من شر ما خلق. இந்த மாதிரி இந்த 2 ஆயத்தை நீங்களும் ஓதுவீர்கள் என்று ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் நமக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தட்டும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயிலுவோம். எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 17வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். 17B பயிற்சி. இதில் நாம் சூரா ஃபலக்னுடைய அடுத்த 3 வசனங்களை நிறைவுபடுத்த இருக்கிறோம். இதுலயும் உங்களுக்கான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குரல் வளம் செழிப்பாகணும், அது நல்ல ஃப்ளோவா இருக்கணும், த்ரோட் ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னா தண்ணீர் குடிக்கணும். அதாவது மிதமான வெந்நீர் குடிப்பது என்பது இது எக்ஸ்பீரியன்ஸ்லி இது ப்ரூவ்டு ஒன்று. அதனால தண்ணி குடிச்சா சரியாயிரும் அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பா அந்த ட்ரைனஸ் என்பது குறைவான ஓரளவு ஒரு சிப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த தண்ணி குடிக்கிறதுனால அது ஒரு லெவலில் அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஓத ஓத பேச பேச பொதுவாகவே நம்மளுக்கு ட்ரைனஸ் ஏற்படும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஃபலக்னுடைய அடுத்த வசனத்தை நம்ம இப்போ தொடர போறோம். وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. அதுதான் 3வது வசனம். சரிங்களா? وَمِن شَرِّ، وَمِن شَرِّ. இந்த மின் ஷர்ங்கிறது சூரா ஃபுல்லா திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கு. சரிங்களா? சேம் தஜ்வீத் தான் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. இஹ்ஃபா. وَمِن شَرِّ، وَمِن شَرِّ شَرِّ. ஓகேங்களா? وَمِن شَرِّ இஹ்ஃபா. وَمِن شَرِّ غَاسِقٍ. غா அப்படின்னு சொல்லணும். வாய்ப்பில நல்லா ஹையா சொல்லணும். غா அப்படின்னு சொன்னா உச்சரிப்பு வருது, ஆனா உயர்வு தன்மை வராதனால அது தவறு. பெரும் தவறு இல்லை, சிறு தவறு. அப்ப غா இல்ல غா. غா. وَمِن شَرِّ غَاسِقٍ. غَاسِقٍ அழுத்தமாக சொல்லணும். غா அப்படிங்கிறது நல்லா சொல்லணும். காஃப்ல அழுத்தம் இருக்குது. ஷர்ங்கிறது மென்மைதான். மின் அப்படிங்கிற இஃபா இருக்கு. وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. ஓகேங்களா? இதா வகப், இதா வகப். தால் ரொம்ப முக்கியம். இதா சொல்லக்கூடாது, இசா சொல்லக்கூடாது. பலர்கிட்ட இந்த தப்பு வரும், அடிச்சு சொல்ல முடியும் என்னால. சரிங்களா? இதா இசா ரெண்டும் இல்ல. இதா 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 வகப். வகப் வாவ் குச்சன. வகப் இல்ல, வகப் வகப். காஃப் கப் கப். கப் இல்ல, கப். இதா வகப், இதா வகப். நான் சொல்றதுல ரொம்ப பெரிய தவறு செய்யக்கூடியவர்களும் நம்மள இருப்போம். இது ஓரளவுக்கு தவறா சொல்லக்கூடியவங்களும் இருப்போம். அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி பெர்ஃபெக்டா சொன்னங்கிறதா. சரிங்களா? வகப் அப்படின்னு ரொம்ப தப்பா சொல்றவங்களும் இருக்காங்க. வகப் அப்படின்னு சொல்லல ஓரளவு தப்பா சொல்றவங்க இருக்காங்க. வகப் கப். அப்ப கப்னா காஃப் ஆயிடுது. கப் அப்படின்னா காஃப் ஆகுது, ஆனா தாழ்ந்த காஃபா இருக்கு. அப்ப காஃப் கப். அப்ப இதா வகப், இதா வகப் கல்குலா செய்யணும். சரிங்களா? وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ. இதுல பாத்தீங்கன்னா எஃபாவுக்கு குன்னாவுக்கு ரெண்டையுமே நம்ம மாஷா அல்லாஹ்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணுவோம். وَمِن شَرِّ சேம். وَمِن شَرِّ சொல்லுங்க. وَمِن شَرِّ، وَمِن شَرِّ
ஷர்ரின் இல்லதான் நாக்கு மகரஜ்ல தொட்டுட்டு அப்படின்னு ஈஸியா சொல்லுவீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்னல் இன்சானில் இன்னல வெறும் குன்னா மட்டும் செய்வோம். இன்சானில் வந்து குன்னாவோட இஹ்ஃபாவும் செய்வோம். அதே மாதிரி மியஷரில் இஹ்ஃபா மட்டும் செய்வீங்க. நஃபா ஷர்ரின் நஃபா சாத்தியில குன்னா செய்வீங்க. அப்ப ஷர்ரின் 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 நஃபா சாத்தி ஷர்ரின் நஃபா சாத்தி ஈஸியாவே சேர்த்துடலாம் நீங்க. ومن شر النفاثات شر ஓகேங்களா. شر النفاثات நஃபாத்தி சாத்தி இதுல பலர் ஃபெயில் ஆயிரவங்க சாத்தின்னு சொல்லி. சாத்தி இல்ல, ஒரு சாத்துற மாதிரி சாத்தி கிடையாது. சாத்தி சாத்திங்களா. நஃபாத்தி ஷர்ரின் நஃபாத்தி ஃபில் உகத் ஃபில் உகத் ஃபில் உகத் ஓகேங்களா. ஃபில் உகத் ஃபில் உகத் ஐன் காஃப் ஹைனஸ் கடைசில கல்கலா. ஃபில் உகத் ஃபில் உகத் ஃபுல்லா சொல்லுங்க. ومن شر النفاثات في العقد ومن شر النفاثات في العقد repeat. ومن شر النفاثات في العقد exactly. Finally ومن شر حاسد إذا حسد இதுலயும் பாதி வார்த்தைகள் வந்த வார்த்தை தான். ومن شر சேம். ومن شر ومن شر கிடையாது. ومن شر உடனே சொல்லக்கூடாது. ومن شر ومن شر ஓகே. ومن شر غاسق சொன்னோம்ல. இப்ப حاسد இது மென்மையான எழுத்து. அதனால தான் ஹா அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. ஹாசிதின் ஹாசித் ஓகேங்களா. ومن شر حاسد ومن شر حاسد إذا حسد إذا حسد என்ன சொல்லக்கூடாது. இதா நோ இஸா நோ இதா இதா حسد إذا حسد. சிலர் ஃபினிஷிங்ல ஸ்டைலுக்காக ஹாசது ஹசது சாவை இழுக்க கூடாது, ஹாவை இழுக்க கூடாது, எந்த இழுவைக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஈக்குவலி ஹசது ஹசது ஓகேங்களா. நீங்க நல்லா அப்சர்வா நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்ற தப்பு பலர் செய்யறாங்க, நம்மள அறியாம நடக்குது. பல 100 பேருக்கு பின்னாடி தொழுது அனுபவம் எனக்கு இருக்கு. பெர்ஃபெக்டா ஓதுறவங்க பின்னாடி தொழுதுருக்கும், ஓரளவுக்கு தவறா ஓதுறவங்க பின்னாடி தொழுதுருக்கும், ஏன்னா தரமா ஓதுறவங்க பின்னாடி தொழுதுருக்கும், முழுக்க முழுக்க தப்பா ஓதுறவங்க பின்னாடி தொழுதுருக்கும். அந்த எல்லா அனலைஸ் வச்சு நான் சொல்றேன் சரிங்களா. அப்ப ஹசது இதா ஹசது இதா ஹசது என்று சொல்ல வேண்டும். ஃபுல்லா சொல்லுங்க. ومن شر حاسد إذا حسد ومن شر حاسد إذا حسد. அவ்வளவுதான். மாஷா அல்லாஹ். சூரா ஃபலக் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிராக்டிஸ் பண்ணிட்டோம். மாஷா அல்லாஹ். இனிமே நம்ம குர்ஆன் ஓதும்போது சூரத்துல் ஃபலக்கை நாம் இது இப்ப பிராக்டிஸ் பண்ண மாதிரி பெர்ஃபெக்ட்டா ஓதுவோம். அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.